லோகோ சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தினுடைய ஸ்பாய்லர் ஃப்ரீயான கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணி பிரியதர்ஷனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் குடுக்குறாங்க. அசைன்மெண்ட் முடிச்சுட்டு கல்யாணாவுக்கு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் ஆகும்போது எதிர்த்த வீட்ல வந்து நஸ்லன் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு. ஸோ சந்திரா வந்து சைட் அடிச்சுட்டே இருப்பாரு. சந்திரா வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா நைட் ஷிஃப்ட்ல ஒரு ஒர்க் பண்றாங்க. அந்த ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து இது பண்ணிட்டே இருக்கான், வெறுப்பேத்திட்டே இருக்கான், லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ்லாம் வந்து திருடி விலைக்கு விற்கிற ஆளு. ஸோ ஒரு நாள் நைட் வந்து அந்த பையன் வந்து இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு முக்கியமான அவங்களோட சூப்பர் நேச்சுரல் வந்து வெளியே வந்துடுது. ஸோ அது வெளியே வந்ததுக்கப்புறம் அட்டாக் ஆனதுக்கப்புறம் என்ன ஏது நடக்குது, ஏன் இவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்தது, இவங்க யார், எதை நோக்கி போகிறாங்க அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பொதுவான ஒரு சூப்பர் நேச்சுரல் படம் இல்லை சூப்பர் ஹீரோ படங்களுக்கு உண்டான அந்த கதை பாணி, அந்த டெம்ப்ளேட்டில் இந்த படம் நல்லாவே நகரப்படுது. பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் படம் ஒரு பேசிக்காக இருக்கும் இல்லையா, அந்த பேசிக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அதாவது அந்த தீமை செட் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட எடுத்துட்டாங்க. ஸோ 40 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தாண்டி ஒரு இன்டர்வல் ஒரு முக்கியமான ஒரு கேமியோ வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி டெல்லிங் உண்மையாகவே இந்த படத்துக்கு கரெக்டாக ஆப்டாக இருந்தது மாதிரினே சொல்லலாம். லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஃபேன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு கேரக்டராக கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய கேரக்டர் வந்து ஒரு பேட் உமன் இல்லை வேம்பயர் அப்படி மாதிரி கூட சொல்லலாம். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து நம்ம அந்த அந்த கேரக்டர் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். எஸ்பெஷலி டிசி மூவிஸில் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலுமே இது வந்து தனிப்பட்டு தான் தெரியுது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற விஷயத்தை செகண்ட் ஹாஃபில் கொண்டு போன விதம், அவங்களுக்கு என்ன தேவை, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, ஏன் இவங்களுக்கு சன்லைட் ஒத்து வர மாட்டேங்குது, ஏன் இவங்களுக்கு வந்து பிளட் நீட் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சைடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஒரு 3 ஃபைட் வரும். சாண்டி கூட ஒரு ஃபைட் வரும், அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு பைட் வரும், ஒரு பெரிய கேஃபேல வந்து ஒரு பெரிய ஃபைட் வரும். அந்த ஃபைட் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த வேர்ல்டை செட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பெங்களூர் தான். பெங்களூர் வந்து ஒரு ஃபியூச்சர் பெங்களூர், பட் வந்து பழைய பொருட்களை யூஸ் பண்ணுற பெங்களூர் என்ற மாதிரி காட்டப்படுது. இது ஒரு தனியான ஒரு தீம் கொண்ட ஒரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு படம் பார்க்கும்போதே லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வெர்ஷனான ஸ்பைடர் வர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நியான் போர்ட்ஸில் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. அது முக்கியமாக இந்த படத்தினுடைய லைட்டிங் ஒர்க்ஸ்க்கு ரொம்பவே உதவிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவங்க காட்டுற செக்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சாண்டிக்கும் அவங்களுக்கு நடக்கிற ஃபைட்டில் நடக்கப்படுற அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஜாக்ஸ் பிஜய் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு பலமாக இருந்தது. இருந்தாலுமே ஏதோ பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. அண்ட் கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷனா இருக்கட்டும், நஸ்லீனா இருக்கட்டும், 2 பேருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நிறைய ரிவீல் பண்ணல அவங்களுக்கு, ஆனால் ரொம்ப செட்டிலான நடிப்பு. முக்கியமாக நஸ்லீனுக்குலாம் ரொம்ப செட்டிலான நடிப்பு தான் இந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ 2 பேர் கேரக்டருமே, முக்கியமான கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஆக்ஷன் வைஸில் இந்த படத்தில் ரொம்ப கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நிறைய கேரக்டர்ஸை தாண்டி நிறைய கேமியோஸ் இருக்குது. ஒரு படத்தில் கேமியோ இருக்கலாம், ஆனால் மலையாள சினிமாவே கேமியோவில் நடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேமியோவில் இறக்கி வச்சுருப்பாங்க, இவங்களாம் வரப்போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி இறக்கி வச்சுருப்பாங்க. சரி, அதை தாண்டி கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான, அதுவும் இந்த படத்துக்கு சொந்தக்காரரே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் ரெடியே ஆகலை, என்னடா இப்படிலாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையாகவே அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த விஷுவலைசேஷன், இந்த படத்தினுடைய அந்த ஃபிக்ஷன் எல்லாமே வர்த்தாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் ட்ராபேக்காக பார்க்கும்போது, எனக்கு பர்சனலாக ட்ராபேக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப பேசிக்காக இருந்த மாதிரி இருந்தது. இந்த வேர்ல்டை செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. ஏன்னா நஸ்லினா வீடு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப நேரம், லிட்டரலி ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ற மாதிரி தோண வைக்குது. அதே மாதிரி கொஞ்சம் லாஜிக்கல் வைஸாக நிறைய கொஸ்டின் கேட்க தோணுச்சு. அண்ட் சாண்டியோட கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. ஆக்சுவலி சாண்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா லியோலேருந்து அப்படியே இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் தான். ஆனால் அந்த கேரக்டர்லேருந்து அப்படியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா எனக்கு பர்சனலாக தோணுச்சு.
பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சாண்டி கலக்கிட்டாரு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுவாங்க, அந்த இடத்துல வந்து கலக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு ஏன் இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது. அதுவும் போலீஸ் ட்ரெஸ் செம்ம டைட்டாக போட்டிருப்பாரு, அதில் வந்து ரொம்ப ஒல்லியாக தெரிவார். ஸோ அதை மட்டும் எனக்கு எடுத்துக்க முடியல. அண்ட் செகண்ட் ஹாஃபில் இன்னுமே வந்து இந்த படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. மேபி இதுதான் வந்து பேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு பில்டிங்க்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பில்டிங் எப்படி கெட்ட போகிறாங்கன்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் வந்து படத்தில் ட்ராபேக்காக தெரிஞ்சுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்சபிளான மூவி. இந்த படத்தை தாண்டி இதுக்கப்புறம் வர படத்துக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து கொடுத்த எதிர்பார்ப்பை ஓரளவு பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்க தோணுது. ஏன்னா நிறைய ஃபில் இந்த பிளாங்க்ஸாக இருக்குது படம் ஃபுல்லாமே. ஸோ அடுத்து வர படங்களை வந்து அதை நிரப்புவாங்கன்ற நான் நம்புகிறேன். ஒரு வாட்சபிளான படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.